தன் மகளோட தற்கொலைக்கு செல்லதுரையோட குடும்பம் தான் காரணம்னு பாமா நம்பினான். செல்லதுரையோட குடும்பத்துக்கு எதிராக அவ செய்வினை செஞ்சா. செய்வினை செஞ்சதுலேருந்து தொடர்ச்சியாக செல்லதுரையோட குடும்பத்துல துயரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சன. செல்லதுரையோட மூத்த மகன் பைத்தியமானான். அவரே ஒரு மர்மமான முறையில இறந்து போனாரு. அவர் பொண்ணு வயதுல இருந்த கரு கலைஞ்சு போச்சு. சின்ன மகன் பக்கவாதத்துல பாதிக்கப்பட்டான். இந்த சம்பவங்களுக்கான தீர்வை தேடி சாஸ்திரிகள் கிட்ட போனா சிவகாமி. அவர் மூலமா அவ எல்லா உண்மைகளுமே அவ தெரிஞ்சுக்கிட்டா. வீட்டுக்கு வெளியில புதைச்சிருந்த அந்த தகட அவ எடுக்கிறதுக்குள்ள ஜயா அக்காவும் மூர்த்தி மாமாவும் பலி ஆயிட்டாங்க. எஞ்சி இருக்கிற தன் கணவனையாவது காப்பாத்தணும்ன்ற உறுதியோட வீட்டுக்கு வெளியில ஓடினா சிவகாமி. அங்க என்ன நடந்தது? சிவகாமி, நீ உண்மையத்தான் சொல்றியா? உங்க குடும்பத்துக்கு எதிரா பாமாவா செய்வன வச்சது? ஆமாங்க ஐயா. நான் சொல்றதை நீங்க நம்பலையா? அப்படி இல்லம்மா. எதுக்கு திரும்ப திரும்ப கேட்கறோம்னா, செய்வன வைக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. சட்டுன்னு யார் மேலே பழி தூக்கி போட்ட முடியாதுல்ல. தாம் பொண்ணுக்கு சின்ன சாமியை கொடுக்கலன்னு பாமாவுக்கு செல்லத்துறை மேல கோபமும் வருத்தமும் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதை வச்சு பாமா தான் செய்வன செஞ்சான்னு எப்படிமா சொல்ல முடியும்? நான் யார் மேலேயும் அனாவசியமா பழி போடலங்க. என் மாமாவுடைய ஜாதகத்தை பார்த்து சாஸ்திரி ஐயா சொன்னதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அவரு சொல்லிதா என் வீட்டு உரலு பக்கத்துல புதைச்சிருந்த இந்த தகட்டை எடுத்துட்டு வந்தேன். நீ சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா பிரச்சனை வரும்போது இதை மட்டுமே ஒரு ஆதாரமா எடுத்துக்க முடியாதுல்லமா? ஆதாரத்தெல்லாம் அப்புறம் ஆராயலாம்பா. இந்த பொண்ணுக்கு பாமா மேல சந்தேகம் வந்துருச்சு. அதனால பாமாவே கூப்பிட்டு கேட்டா போச்சு. சந்தேகம்னு வந்தப்புறம் சந்தேகத்தை தெளிவு பண்ணிக்கிறதானே நல்லது. என்னப்பா சொல்றீங்க? எனக்கும் அதான் சரின்னு படுது. செய்வினைய பாமா தான் செஞ்சான்னு ஒத்துப்போம். ஆனா இது தான் செஞ்சேன்னு பாமா ஒத்துப்பாளா? விசாரிக்கிற முறையில விசாரிச்சா உண்மையை சொல்லித்தானே ஆகணும். அப்ப கூப்பிட்டு விசாரிச்சிட வேண்டியதானே? செய்வினை யாருக்கு எதிராக வச்சாங்களோ அவங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த யோசனையை செஞ்சு பாத்துருவோம். டேய் சந்துரு, போய் பாமாவை கூட்டி வாடா. சரிங்கய்யா. பாமா தான் இதை செஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும். அவளுக்கு யாரும் எந்த பொருளும் கொடுக்க கூடாது. இவ்வளவு மோசமான பொம்பளை நம்ம ஊர்ல இருக்கணுமா? ஊருக்குள்ள செய்வினை வைக்கணும் யாருமே நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஆமா, அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கணும். நீ என்னமா சொல்ல வர? அது மட்டும் போதாதுங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விட என் புருஷனை காப்பாத்துறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எந்த கோயில்ல செய்வினை வச்சாங்களோ அந்த கோயிலுக்கே அவங்க வந்து இந்த தகட்டை உடைச்சு போட்டாங்கன்னா செய்வினையோட பாதிப்பு முறிஞ்சு போயிடும். இந்த ஊர் பஞ்சாயத்து மூலமா நீங்க தான் அவங்கள இதை செய்ய வைக்கணும். எனக்கு அது போதுங்க. கவலைப்படாதம்மா. பாமாவை நீ சொன்ன மாதிரி செய்ய வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு.
ரொம்ப நன்றிங்கய்யா. அப்படியா விஷயம்? சூழியம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.